வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் வச்சு இங்க் எரேசர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க் எரேசர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் மட்டும்தான் தேவை. இப்போ ப்ளீச்சிங் பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் போல் ஏதாவது கிண்ணத்தில் அந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதில் கொஞ்சம் வாட்டரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் கலந்ததுக்கு ஏற்ற மாதிரி போதும். இந்த அளவு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் வாட்டரை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதை கையில் தொடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் டைரியில் எடுத்துக்கிறேன். இதில் நான் எழுத போகிறேன். நான் விஜய் ஐடியாஸ் நம்ம சேனல் நேமே நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு இதை அழித்து பார்க்கலாம். அடுத்து சப்ஸ்கிரைப்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த பட்ஸ் இந்த இதாக இருக்கனால இதை யூஸ் பண்ணி இப்போ அதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். எரேஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓ சூப்பர். இப்போ பார்த்தீங்களா, தொட்டனுமே அந்த இது கலர் ஃபஸ்ட்டு டிம் ஆகும். ஃபஸ்ட்டு டிம் ஆகும்போது லைட்டாக மஞ்சள் கலராக இருக்கும். நீங்கள் லைட்டாக தேய்க்க அப்படியே போயிடும். இந்த பார்த்தீங்களா, டிம்மாக மஞ்சள் கலராக இருக்கா. நெக்ஸ்ட்டு இன்னொருக்கு எடுத்து லைட்டாக தடவுனிங்கன்னா கம்ப்ளீட்டாக இதாகிடுது. சூப்பர். சூப்பராக எரேஸ் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு இது கூட இல்லை மையே. சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பவுலில் இன்கை தெளித்து பார்க்கலாம். அப்படியே எரேஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் இன்கை தெளித்து பார்க்குறேன். பாருங்களேன், மஞ்சள் கலராக ஆகுது. நெக்ஸ்ட் அப்படியேவும் அதோட மிக்ஸ் ஆகிடுது. கலர் கொஞ்சம் கூட இதாக மாட்டேங்குது. எல்லா கலருமே எரேஸ் ஆகிடுது. அப்படியேவும் ப்ளூ கலரே ஆட் ஆக மாட்டேங்குது. பார்த்திங்களா, ப்ளீச்சிங் அழுக்கை நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக மையை இந்த மையம்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது லெட் மையை க்ளீன் பண்ணாது. இப்போ பார்த்திங்களா, இது ரூபா நோட்டில் இங்க் பட்டிருக்கு. ஸோ இதையும் க்ளீன் பண்ணால் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு முக்குனுமே பாருங்களேன், எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ இந்த மாதிரி ரூபா நோட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா, அதை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வாட்டரில் அதை இன்னொருக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் கூட இன்கே இல்லை. நல்லா அது எரேஸ் பண்ணிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஏதாவது ரூபா நோட்டு இன்க்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அதனால் இதை ஸ்கெட்சில் இந்த மாதிரி எப்படி இதை இந்த எரேசரை ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உள்ளக்க அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி பஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த இதை எடுத்துகிட்டு அந்த ஸ்பாஞ்சை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அதுக்கு நிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு அழிக்கும் போல் அந்த கலர் ஆட் ஆகாது. இப்போ அதை நிப்பை நான் மாட்டிக்கிறேன். அந்த நிப்பை கரெக்டாக மாட்டியாச்சு. இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சதை அதை ஃபஸ்ட்டு லைட்டாக இப்போ முக்கிக்கோங்க. நல்லா ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக ஈரமாகிற அளவுக்கு நல்லா முக்கிக்கோங்க. முக்கிட்டு இதை இதுக்குள்ளே மறுபடியும் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, இதை மூடிக்கோங்க. இப்போ இது அழுக்கிதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி அந்த நிப்பை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ
கிறுக்கணும் அப்படின்னா எதுவுமே கலரே வரக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா எரேஸ் பண்ணும். இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொருக்க நம்ம சேனல் நேம் எழுதிக்கிறேன், விஜய் ஐடியாஸ் எழுதிட்டேன். இதை அழித்து பார்க்கலாம். ஓ சூப்பர், அழிக்குது. சூப்பராக அழிக்குது. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தந்தீங்க அப்படின்னா இதை ஸ்கூலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த இங்க் வந்து இந்த மாதிரி பட்டுருச்சு அப்படின்னா ஈஸியாக அழிச்சிக்கிடுவாங்க. நான் எல்லாமே கிறுக்கி எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே சூப்பராக அழிய தான் செய்யுது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தாங்க. ஏன்னா டெஸ்ட் எழுதும் போல் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைகளில் வந்து எரேசர்னால் வாங்கினாங்கன்னா மினிமம் 15 ரூபாய் 20 ரூபா இருக்கும். இதை நீங்கள் செலவே இல்லாமல் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக பண்ணி தரலாம். நான் எல்லா இதுலேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இது பண்ணுது. என்ன இது வந்து நீங்கள் அழித்த பிறகு ஒரு செகண்ட் கழித்து மேலே எழுதுங்க. ஆல்ரெடினா அழித்த உடனே அந்த ஈரத்தோடு எழுதுனீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி மைய வந்து உரிய ஆரம்பிக்கும். அதனால் ஒரு நிமிஷம் கழித்து எழுதுங்க, கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.